வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கிய தகவல் ஒன்று வெளியாகிறதாம். பாஜக, திமுக, தாவைக்க எல்லோருமே வேண்டுமா? செங்கோட்டையன் சரியில்லையா? ஓபிஎஸ்ஸின் பதிலால் பரபரப்பான அரசியல் களம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் இருக்கும் பட்சத்தில் தான் தமிழக அரசியல் அரங்கில் ஒரு பரபரப்பெல்லாம் இயங்கி வருகிறதா. இந்நிலையில் தான் அதிமுகவில் தொடரும் பிரிவுகள் என்பது உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வரிசையில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்தே சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், அண்மையில் செங்கோட்டையன் என பலரும் கூட கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டார். செங்கோட்டையன் தாவைக்காவில் இருந்த நிலையில்தான் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் என்டிஏ கூட்டணிகள் சேரமாட்டோம் என்று அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவர்களை தொடர்ந்தான் டிசம்பர் 15ஆம் தேதி கூட அதிமுக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் என்று ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் செய்தியாளர் சந்தித்து பேசியிருந்தார். ஓபிஎஸ்ஸின் இந்த பேச்சு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். அது மட்டுமின்றி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இது குறித்து முடிவெல்லாம் எடுக்கப்படும் என்ற நேரத்தை சமயத்தில் ஒருங்கிணைப்பு பற்றிய இபிஎஸ் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாததால் அதற்கு சாத்தியமில்லை என்பதை கண்டிப்பாக உணர்த்திருக்கதா. இதன் அடுத்த கட்டமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசிய ஓபிஎஸ் அவர்கள் அவரது கெடுவை டிசம்பர் 25ஆம் தேதி ஒதுக்கி வைத்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுகவின் தொண்டர் உரிமைப்பு குழு என்ற எனது அமைப்பு கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் உரிமைப்பு கழகமாக மாற்றி கண்டிப்பாக தனியாக செயல்பட்டு மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேரப்போவதாகவும் ஓபிஎஸ் அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கான வேலைகளை டெல்லி தலைமை கழகம் செய்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து எந்த ஒரு கருத்துமே சொல்ல விரும்பவில்லை என்று அவர் கூறியதும் பாஜக, திமுக, தாவைக்க என அனைவரும் அவர் நடுநிலையாக இருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை விவாதிக்கப்பட்ட நிலையில்தான் இவர் இந்த மூன்றில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கட்சியில் சேர்வதற்காக தீவிர ஆலோசனை எல்லாம் உள்ளது என்பது தெளிவாகிறதா. இதன் காரணமாகத்தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட எந்த ஒரு கட்சிக்கும் எதிராக கருத்து சொல்ல அவர் யோசிக்கிறார் என்று அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் கண்டிப்பாக அவர் தாவைக்கா, திமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சியில் தான் கண்டிப்பாக அவர் தனியாக செயல்பட்டு கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.